மாதம் வணக்க மாதமாக, மரியன்னைக்காக ஒதுக்கப்பட்ட மாதமாக கத்தோலிக்கர்களாகிய நாங்கள் கருதுகின்றோம். நாம் விசேடமாக மரியன்னைக்காக இந்த மாதத்தை ஒதுக்கி அவரிடம் செபிப்பது மட்டுமல்ல, அவரை பின்பற்றி நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முயற்சிக்கும் ஒரு மாதம். செபமாலையின் இறுதியிலே நாம் மன்றாட்டு மாலையை செபிப்போம். அதில் முதலாவதாக தூய மரியே அல்லது புனித மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகிறோம். மரியன்னை ஒரு புனிதராக தூயவராக கருதப்படுவது வெறுமனே அவர் சென்ம பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டதால் மட்டுமல்ல, அவர் சென்ம பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது இறை மகனை இவ்வுலகிற்கு ஈன்றெடுப்பதற்காக. அதே நேரத்தில் அவர் வெறுமனே அந்த தூய்மையை அடைந்தவர் அல்ல. மரியன்னைக்கு மங்களம் கூறிய அந்த நேரத்தில் மரியன்னை ஆம் என்று இறைவனது திட்டத்தை ஏற்றுக்கொண்டார். அது மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவனுடைய திட்டத்திற்கு முதலிடத்தை கொடுத்து வாழ்ந்ததால் அவர் புனிதராக கருதப்படுகின்றார். அவர் புனிதர்களுக்கெல்லாம் புனிதர். ஏனென்றால் அவர் சென்ம பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் மட்டுமல்ல, எல்லா சந்தர்ப்பத்திலும் இறை திட்டத்திற்கு ஆம் என்று சொன்னார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாங்கள் காண்கின்றோம். அங்கு இயேசு போதிக்கும் போது ஒருவர் எழுந்து சொல்லுகின்றார், உம்மை ஈன்றெடுத்தவர், உமக்கு பால் ஊட்டியவர் பேறு பெற்றவர் என்று. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இறை வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ்பவர்கள் அதனையும் விட பேறு பெற்றவர்கள் என்று. ஆகவே தான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே லூக்கா மிகவும் தெளிவாக சொல்லுகின்றார், மரியன்னை அனைத்தையும் கண்டவராக இறை வார்த்தையை மனதில் இருத்தி தியானித்து வந்தார், அதன்படி வாழ்ந்தார். ஆகவே தான் அவர் புனிதர். ஆகவே நாங்கள் மரியன்னையை எமக்காக செபிக்குமாறு மட்டும் வேண்டிக் கொள்வதல்ல, நாமும் அவரை பற்றி அறிந்தவர்களாக, அவரை பின்பற்றி இறைவனுக்கேற்றவர்களாக வாழ எமக்கு கற்றுத்தரும்படி நாம் மரியன்னையிடம் கேட்கின்றோம். விசேடமாக சிலுவையின் அடியில் தமது மகன் அநியாயமாக கொலை செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அழுது புலம்பவில்லை. அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் தனது மகனையும் இறைவனையும் உற்று நோக்கியவராக அமைதியாக அனைத்தும் இறைவனது திட்டத்தின்படி நிறைவேறும் என்ற உறுதியான நம்பிக்கையில் வாழ்ந்தார். ஆகவே தான் அவர் புனிதை, புனிதர்களுக்கெல்லாம் புனிதை. ஏனென்றால் எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் மரியன்னை ஒரு பகுதியாக இருக்கிறார். மரியன்னையோடு கைகோர்த்தவர்கள் அனைவரும் புனிதர்களாக வாழ்கின்றார்கள். ஆகவே தூய மரியே, புனித மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று மன்றாடும் ஒவ்வொரு நேரமும் அவரது செப உதவியை மட்டுமல்ல, தாய்மைக்குரிய பண்போடு இவ்வுலகில் சவால்கள் மத்தியில் நாம் எவ்வாறு மரியன்னையைப் போல உண்மை கிறிஸ்தவர்களாக இயேசுவின் நற்செய்தியின்படி வாழ்வதென்பதை எமக்கு கற்றுத்தரும்படி மரியன்னையிடம் கேட்போம். புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.